ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Rally 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய பெண்டிங் ஆர்டர் இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. பெண்டிங் ஆர்டர் இருக்குது, நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரிலக்கா, நிறைய ப்ளவுஸ் இருக்குது, எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கவே 1 ஹவருக்கு மேலே ஆகுது, நான் வந்து ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயே வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ் தைக்க முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 5 ப்ளவுஸாக தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த டீலுக்கு போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நமக்கு 1, 2 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து அதிகமாயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பயம் வந்துடும். நிறைய ப்ளவுஸ் இருக்கேன், நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிற யோசனையிலே வந்து டைம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, எப்போவும் நான் சொல்கிற மாதிரி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 10 ப்ளவுஸாவது கட் பண்ணி எடுங்க. அப்போனா தான் ஒரு 2 நாளைக்கு நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ண முடியும். இன்னொன்று வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போதே நீங்கள் பட்டிக்கு தேவையான துணி, அதுக்கப்புறம் கைக்கு ஒட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும். அது எல்லாமே வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து மிஷின் கிட்ட போய் வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஆக தான் செய்யும். அதனால் நீங்கள் போய் மிஷின் கிட்ட போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு 4 நாளாவே தச்சிருக்க மாட்டீங்க. இப்போ புதுசா வந்து தைக்க போறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து தைக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து மொத்தமா கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு தைக்கணும் அப்படிங்கிறது தோணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க வந்து தைக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தைக்க உட்கார்றதுனால, நமக்கு உட்கார்றதுக்கே தோணாது. அப்படிங்கும்போது ஒரு பாட்டு கேட்கறது, இல்ல வந்து ஒரு படம் பார்த்துட்டே நீங்க தைப்பீங்க அப்படின்னா அத பண்ணுங்க. இல்ல ஒரு சிலர் வந்து ஃபோன் பார்த்துட்டே வந்து தைப்பீங்க. இந்த மாரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு நீங்க தைங்க. கண்டிப்பா உங்களால தைக்க முடியும். பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருக்கு, நான் எப்படி தைக்கன்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலை எதுவுமே நடக்காது. அதை வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரத்தை தைச்சிக்கலாம். நீங்க வந்து உங்க கையில வந்து ஒரு 40 ப்ளவுஸ் இருக்கு, 50 ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாரமோ இல்ல ஒரு 10 நாளோ வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க அந்த ப்ளவுஸ்க்கு தேவையான கட்டிங் எல்லாமே வந்து நைட்டே முந்தின நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலருக்கு தைக்க தோணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அமௌண்ட் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டேங்காங்கக்கா, நான் வந்து கரெக்டாக தைச்சு கொடுக்குறேன், ஆனால் அமௌண்ட் வந்து நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு சொல்கிறாங்க, தரமாட்டேங்காங்க. அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கினாங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் அந்த பழக்கத்தை வந்து உருவாக்கணும். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற ரீசனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தச்சு பழகும்போது கொடுக்குறாங்க, நம்ம கொடுத்தே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம பணம் கேட்கறது கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருப்போம். இவங்க வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு தான் கேட்கல, நாளைக்கு கொடுத்துக்கலாம், அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை, அதனால நான் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது வேற. ஒருத்தங்களுக்குலாம் காசு இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவளுக்கு தானே நம்ம அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதனால நீங்க வந்து இப்போ புதுசா வர கஸ்டமர் எந்த கஸ்டமர்ட்டையுமே வந்து அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்காதீங்க. அமௌண்ட் வந்து கரெக்டா கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நமக்கும் அதை வச்சு நிறைய செலவு வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நம்ம தச்சதுக்கு அமௌண்ட் வாங்கினாதான் நமக்கு சுறுசுறுப்பா தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி தோணுமா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் வந்து நீங்க இப்ப ஸ்பீடா தைக்கணும், நான் வந்து வேகமா ஒரு 40 நிமிஷத்துல ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அலாரம் வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க ஃபோன்ல. நான் இத்தனை நிமிஷத்துல வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத. நீங்க இதுவரைக்கும் 1 ஹவர் தச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 50 நிமிஷத்துல தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடா தைக்கணுமோ அந்த மாதிரி தைக்கணும். இல்ல நீங்க வந்து நான் ஒரு 50 நிமிஷத்துல தச்சிருவேன்க்கா அப்படிங்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 40 நிமிஷத்துல நான் தைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி வச்சுக்கிட்டாதான் உங்களால வந்து ஸ்பீடா தைக்க முடியும். அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடையில தைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட 2 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்க கூட நம்ம போட்டி போட்டு தைக்கும்போது, நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து நம்ம தனியா உட்கார்ந்து தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா எப்ப பார்த்தாலும் தச்சுட்டே இருக்கோம். காலையில எந்திரிக்கிறோம், வீட்டு வேலையை முடிக்கிறோம், மிஷின்ல வந்து உட்கார்றோம், திரும்ப நைட்டு தூங்குறோம், இந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனாலேயே வந்து தைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால உங்கள வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. இத்தனை நிமிஷத்துல நான் தச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு.
இன்னைக்கு, நாளைக்கு எனக்கு 2 நாள் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 14 ப்ளவுஸ் வந்து குடுக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே குடுக்கணும். நான் வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அவங்க கூட வந்து அவங்க அவங்க ரிலேஷனுமே குடுத்துருக்காங்க. அந்த 14 ப்ளவுஸ் தான் நான் இன்னைக்கும், நாளைக்கும் குடுக்குற மாரி இருக்கு. நானுமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ளவுஸா தச்சா மட்டும் தான் நாளைக்கு வந்து மீதி இருக்க ப்ளவுஸ தைக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். கட் பண்ணியுமே எடுத்து வச்சிருக்கேன். நீங்களுமே வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்குக்கா, நான் தைக்கணும், நிறைய வந்து தைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து முகூர்த்த டைமு, அதனால நமக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். இந்த தொழில வந்து எப்போ ப்ளவுஸ் வரும், எப்போ வராது அப்படிங்கிறது தெரியாது. அதனால கிடைக்கிறப்போ பயன்படுத்திட்டு நம்ம தச்சுட்டு அமௌண்ட் சம்பாதிக்கணும். இல்லாதப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சிலர் வந்து என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அக்கா நான் இப்பதான் அக்கா தச்சு பழகியிருக்கேன், இப்பதான் வீட்ல இருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டெய்லி வந்து நான் தச்சு கொடுக்கதாங்க செய்றேன், எனக்கு பிளவுஸ் 1, 2 வரதான் செய்யுது, ஆனா ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க, இல்ல எனக்கு பிளவுஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டுக்கு, பிளவுஸ் ஆர்டரே வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் வந்து லேட்டா தான் வரும். எல்லாருக்குமே வந்து தச்சு பழகின உடனே பிளவுஸ் நிறைய வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனால நீங்க வந்து கொஞ்சம் வந்து உங்க பிளவுஸோட அமௌண்ட்டையும் சரி கொஞ்சம் கம்மியாவே வாங்குங்க. நமக்கு வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு தொழில் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக்கை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஐயோ இவங்க வந்து திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த தொழிலை விட்டுட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம, அதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலுமே வந்து ஸ்டார்டிங்கில் தப்பாக கட் பண்ணுறது, இல்லை வந்து லூஸாக இருக்கிறது, டைட்டாக இருக்கிறது, அப்புறம் வந்து சுருக்கம் வர்றது, இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இந்த தப்பெல்லாம் பண்ண போய் தான் அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க பர்ஃபெக்டாக தைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது நீங்கள் வந்து பயப்படாதீங்க. என்ன ஆயிருமோ, எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக தைங்க. இன்னொன்று தைக்கும்போது நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த அளவு ப்ளவுஸை நீங்கள் ஒன்று தைக்கும் போதும் செக் பண்ணி தைங்க. ஏன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து தப்பு வந்தால் கூட நம்ம அந்த இடத்துலயே கண்டுபிடிச்சிடலாம். இதே இது தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக பார்க்கும்போது ஏதாவது தப்பு அப்படின்னா ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் தைக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் சரி, கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் என்னோட எல்லா ப்ளவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா, நான் அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டே தான் நான் தைப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்களுமே வந்து எப்பவுமே வந்து 1 தடவைக்கு 2 தடவை நீங்களே செக் பண்ணி குடுத்துட்டீங்க கஸ்டமர்ட்ட அப்படின்னா, நமக்கு தப்புன்னு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து எந்த மாரி வரும் அப்படின்னா, ஒரு கிளாத் வந்து ஒரு ஒரு சில கிளாத் வந்து எக்ஸ்பென்ட் ஆகும். ஒரு சில கிளாத் வந்து நம்ம போடும்போது அதே துணியில தான் இருக்கும். இழுவ குடுக்காது. அப்படிங்கும்போது தான் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். ஒண்ணு டைட்டா இருக்கும், இல்ல லூஸா இருக்கும். அந்த மாரி தான் வரும். அத வந்து நம்ம அவங்க வர சொல்லி கூட நம்ம பிரிச்சு குடுத்துடலாம் ஒரு தையல. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனால நீங்க வந்து முதல்லயே வந்து உங்க கையில ப்ளவுஸ் தச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி வந்து ஃபுல்லா செக் பண்ணிருங்க. கை கரெக்ட்டா இருக்கா? ஆம்கோல் கிட்ட கரெக்ட்டா இருக்கா? அப்புறம் இடுப்பு சுற்றளவுலாம் கரெக்ட்டா இருக்கா? எல்லாத்தையுமே ப்ராப்பரா செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க கையில வந்து திரும்ப வந்து அவங்க தப்பு அப்படின்னு சொல்லி குடுக்க மாட்டாங்க. அதே மாரி வீட்ல இருந்து தைக்கிறவங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்டின்னா, ஒரு சிலர் வந்து வீட்ல இருந்து தைக்கிறவங்கட்ட குடுக்கறதுக்கு ரீசனே வந்து போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஆல்டர்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்டிங்கிறதுக்காக தான் வீட்ல இருந்து வீட்ல தைக்கிறவங்களுக்கு குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து கஸ்டமர் வர்றாங்க, உங்க வீட்ல வச்சே போட்டு பார்க்க முடியும் அப்டின்னா, கண்டிப்பா போட்டு பார்த்துட்டு அதுல ஏதாவது ஆல்டர் இருக்கு அப்டின்னா, அத சரி பண்ணியே குடுத்துருங்க. அப்ப நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இன்னொன்னு கஸ்டமர பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க. நம்ம பயந்தோம் அப்டின்னாலே அவங்க வந்து நெறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதாவது சாதாரண விஷயத்த கூட பெருசா சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து கரெக்ட்டா ஃபேஸ் பண்ணுங்க. நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எந்த இடத்துல தப்புன்னு சொல்றாங்க, சரிக்கா நான் சரி பண்ணிக்கிறேன். ஒரு வேளை சரி பண்ண முடியாத தப்பா இருக்கு அப்டின்னா, அடுத்த ப்ளவுஸ்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன்க்கா அப்டிங்கிற மாரி சொல்லுங்க. நம்ம பேசி பழகுறதா நெறைய கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட சண்டையும் போட வேண்டாம். அதே மாரி ரொம்ப வந்து இறங்கி போணும் அப்டிங்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்டிங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்றோம் அப்டிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கவும் ட்ரை பண்ணணும். அதனால இந்த தொழில்ல இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு பொறுமையே ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து சின்ன மிஸ்டேக்க லைட்டா சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு சிலர் வந்து அத பெருசாக்கி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம ரோட்ல போம்போது தான் சொல்லுவாங்க. அந்த மாரி கஸ்டமர்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறதுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே வந்து அந்த மாரி அனுபவம்லாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து ரோட்ல போம்போது இப்ப கூப்ட்டு சொல்றது வந்து எனக்கு பிடிக்காது. நான் சில கஸ்டமர்ட்டயே சொல்லிருவேன். வீட்டுக்கு வந்து நீங்க எதுனாலும் சொல்லுங்கக்கா. ரோட்ல நிக்கும்போது என்ட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்லி விட்டுருவேன். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஃபங்ஷன்ல இருப்போம். இல்ல ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருப்போம். நம்மள சுத்தி நெறைய பேர் நம்மட்ட தைக்க குடுப்பாங்க. இவங்க ஒண்ணு சொல்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு மைனஸ் ஆயிரும்.
ஆயிரும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து என் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்காக்கா உடனே நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருங்க, நான் கரெக்டாக உடனே சரி பண்ணி கையில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீங்களுமே வந்து அந்த மாதிரி சொல்லுங்கள். ரோட்டில் வச்சு பேசுகிற பழக்கம் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. அதனால நான் வந்து டைரக்டாவே என் கஸ்டமர்ட்டயுமே சொல்லிருவேன். எனக்கு புதுசா வந்த கஸ்டமர்ட்டயும் நான் சொல்றது என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ப்ளவுஸ்ல எனக்கு இப்படி இருக்குக்கா அப்படின்னு சொன்னா என்ட்ட நேரடியாவே சொல்லுங்கக்கா, நான் சரி பண்ணி குடுத்துர்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாரி பேசுங்க. உங்களுக்கும் கஸ்டமருக்கு வந்து அந்த பேசுற தன்மை இருந்தா தான், ப்ளவுஸ்ல ஏதாவது தப்பு அப்படிங்கும்போது நம்ம வீட்ல வந்து அவங்க கேட்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே வந்து வேலை அதிகமா இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு 8 ப்ளவுஸ் இருக்கு. நான் எப்ப தைக்க போறேன் அப்படிங்கிறது தெரியல. நான் ஒரு 2:30 மணிக்கு மேல தான் தைக்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து அந்த 8 ப்ளவுஸையும் தச்சுட்டேனா அப்படிங்கிறதையுமே வீடியோவா போடுறேன். வேற ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளவுஸ்ல வந்து டவுட் இருக்கு அப்படிங்கிறனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். இல்ல நான் டெய்லரா இருக்கேன்க்கா, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கு அப்படிங்கிறவங்க அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னால குடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இதுல சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபாலோ பண்றதும் நான் கத்துக்கிட்டது தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல நானுமே எல்லா பிரச்சனையும் சந்திச்சு அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயமே தவிர மத்தபடிக்கு வேற ஒண்ணும் கிடையாது. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.